12 கட்டங்களில் எங்கெங்கே சனீஸ்வரர் என்னென்ன பலனை தருவார் என்று பார்ப்போம். லக்னத்திலே சனீஸ்வரர் பிடிவாதக்காரர். ஒரு செயலை எடுத்து விட்டால் விடாப்பிடியாக செய்தே தீருவார். உடனே சோம்பேறி என்று சொல்லிவிடக்கூடாது. அதே போல 2ஆம் இடத்திலே சனீஸ்வரர் வாக்குஸ்தானம். எனவே குழந்தைகள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். அதே போல தான தர்மத்திலும் சற்று கவனம் செலுத்த வேண்டும். எதை தானம் தர்மம் செய்கிறார்களோ அந்த அளவுக்கே குழந்தைகளிடம் செல்வம் சேரும் என்பது ஒரு ஜோதிட விதி. 3இல் சனீஸ்வரர் உறவு நிலைகளுடன் ஒரு கசப்பு. செல்வ வளத்தை குழந்தைகள் பேரன் பேத்தி காலத்திலே பாதுகாக்கக்கூடிய நற்குணங்களை சொல்லித்தர வேண்டும். ஆன்மீக ஈடுபாட்டை சிறு வயது முதலே குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். இல்லையேல் அந்த சொத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய தன்மையை அவர்கள் இழந்து விடுவார்கள். 4இலே சனீஸ்வரர் எங்கேனும் ஊருக்கு வெளியே ஒரு பழைய வீடு இருந்தால் அதை இடிக்காதவரை உங்களுக்கு எல்லாம் நலமாக சென்று கொண்டிருக்கும். அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு வாஸ்து பிழை என்று இடிக்க துவங்கிவிட்டால் வாழ்க்கையிலும் சில ஏற்றங்கள் மாற்றங்கள். 5இல் சனீஸ்வரர் திருமண தாமதம். அதே போல குழந்தை பிறப்பிலே சில சமயங்களில் தாமதம் ஏற்படுவது, சற்று மனதிலே ஒரு வருத்தம், இதெல்லாம் 5இல் சனீஸ்வரர் தருவார். எனினும் அவ்வப்போது தியானம் போன்ற பயிற்சிகள் இதற்கு ஒரு தீர்வாக அமையும். 6இல் சனீஸ்வரர் மிகச்சிறந்த அமைப்பு. எனினும் தாய்மாமனுடன் சற்று கருத்து வேறுபாடு, ஏதோ அவருக்கு ஒரு நிலை தடுமாற்றம் என்றெல்லாம் இருக்கும். அனுதினமும் ஏதோ ஒரு வகையில் ஆலயங்களுக்கு செல்வது ஒரு அருமருந்தாக அமையும். 7இல் சனீஸ்வரர் திக்பலம் பெற்று விடுவார். அப்போ 7இல் சனீஸ்வரர் இருக்கும் பொழுது அவரது மனைவி அல்லது கணவர் சற்று அறிவில் முதிர்ந்தவராக இருப்பார். உடனே தோற்றத்தில் முதிர்ந்தவராக இருக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது. 8இல் சனீஸ்வரர் உடல் நலனில் கவனம் தேவை. வாய் பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் தேவை. நல்ல ஆயுளை கொடுக்கும் ஆரோக்கியத்தை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதிலே கவனம் இருக்க வேண்டும். 9இல் சனீஸ்வரர் துரியோதனன். அவனது நியாயம் அவனுக்குத்தான். எனினும் சில சமயங்களிலே ஒரு நெகிழ்வுத்தன்மை இல்லாததால் தனது பதவியையும் இழக்க வேண்டி வந்தது. 10இல் சனீஸ்வரர் கிருஷ்ணன். கிருஷ்ணன் தனது என்னத்தான் செஞ்சாலும் கிருஷ்ணருக்கு சில அவப்பெயர்கள். கிருஷ்ணன் செய்த பணி எதுவும் தனக்காக கிடையாது, மக்களுக்காகத்தான் செய்தார். உறவினர்களுக்கு நன்மை செய்தார். 11இல் சனீஸ்வரர் சகல தோஷ நிவர்த்தி என்று சொல்லப்படுகிறது. மிகச்சிறந்த அமைப்பு. 12இல் சனீஸ்வரர் காலதாமதம். எதை எடுத்தாலும் காலதாமதம். வெளிநாட்டுக்கு சென்றாலோ ஒரு யோகத்தை தந்துவிடும். 12இல் சனீஸ்வரர் இருப்பவர்கள் அவ்வப்போது பசுக்களுக்கு தங்களால் இயன்ற நன்மைகளை செய்து வர வினைகள் தீரும்.